இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். வே கழகத்தின் பிரச்சார கூட்டம். இராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதியின் வே.க.வின் வேட்பாளராக மருத்துவர் ராஜீவ் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் என்று திருவாடானை தொகுதி பட்டினம் காத்தான் பாரதி நகர் பகுதியில் பிரச்சார கூட்டம். பட்டினம் காத்தான் ஊராட்சி செயலாளர் தங்கம் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் ரெய்மன், நிஷாந்த், அல் அஹமத், சண்முகநாதன் முன்னிலையில் கமல் ராஜ் கிஷோர் வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்டச் செயலாளர் மலர்விழி ஜெயபாலன் கலந்து கொண்டார். சிறப்பு அழைப்பாளராக மாநில செய்தி தொகுப்பாளர் ஆனந்தஜித் சிறப்புரை நிகழ்த்தினார். அதற்கு முன்பு தொகுதி வேட்பாளர் மருத்துவர் ராஜீவ் உரை நிகழ்த்தி தூய்மையான ஆட்சி அமைய மக்கள் அனைவரும் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுகோள் விடுத்தார். வணக்கம். யாராவது லஞ்சமே கொடுக்காம எழுதி தர முடியும்னா நீங்க கையை தூக்குங்க. வெறும் அரசு சொல்ற அமௌண்ட்டை மட்டும் நான் கட்டிட்டு சலானம் மட்டும் கட்டிட்டு இங்க இருக்க காவல்துறை நம்பர் நீங்களும் யோசிங்க. உங்க பிள்ளைங்களுக்கு யாராவது நீங்க இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு பாவம் லீவே இல்லாம சம்பாதிக்கிறீங்க, யாருக்காவது உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எழுதி கொடுக்க சொத்தை லஞ்சமே நாம எழுதி கொடுக்க முடியுமா? விடவே மாட்டாங்களே. உங்க சொத்தா இருந்தாலும், நீங்க ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சொத்தா இருந்தாலும், வயலா இருந்தாலும் என்ன பண்ணணும்? பிள்ளைக்கு எழுதி கொடுக்கறதாலும், உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறதா இருந்தாலும் லஞ்சம் கொடுத்தாலும் இது என்ன மாதிரி வருது? இது என்ன மாதிரி ஒரு அவலம்? நம்ம சம்பாதிச்ச சொத்தை நம்ம பிள்ளை கொடுக்கறதுக்கே லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. மதுரையில இருந்து இங்க காரைக்குடி வர்றதுக்கே முடிஞ்சு போச்சு ஒரு நாள். அந்த மாதிரி அன்பா இருக்கிறத விட கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சு நான் அந்த மண்ணுக்கு அவரை கூட்டு தான் வரேன். ஒரு எம்எல்ஏ கூட்டி வந்து அண்ணே உங்க மண்ணுனை நான் மீட்டு கொடுத்துருவேன் என்ற சத்திய பிரமாணத்தை அவர் செய்வேன். அதை செயல் மூலியமால வாய்மொழி மூலியமா மட்டும் இல்ல, செயல் மூலியமா இந்தாங்க எம்எல்ஏ சர்டிபிகேட் அவருக்கு கொடுக்க தான் போறோம். ஏன்னா என்ன, தளபதி அவர்கள் பூர்வீக மண்ணே திருவாரூர் சட்டமன்ற தொகுதி தான், எல்லாருக்கும் தெரியுமா தெரியல. சோ 233 தொகுதியில இந்த சொந்த மண்ணான இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை அவர்களின் தம்பியான நான் மற்றும் நான் அவர் முகமா இருக்கிற நிர்வாகி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? மீட்டு அவர்கிட்டே கொடுக்க போறோம். அதை தாண்டி ஒரு எடுத்துக்காட்டான தொகுதியா முன்ன கண்டிப்பா இது உருவாக்க தான் போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? மக்கள் வாக்குப்பெட்டியில 9ஆம் நம்பர்ல ராஜீவ்ன்ற பேர்ல யாரோட பேரு? தளபதி விஜய் அவர்கள். ஏன்னா அவர் முகமா தான் நாங்க நிக்கிறோம். அதனால கண்டிப்பா நீங்க வாக்களிங்க. 2026க்கு அப்புறம், அதாவது எப்பவுமே என்ன பண்ணும், தாவேக்காக்கு முன் தாவேக்காக்கு பின்னுதான் திருவாரூர் தொகுதியிலேயே வரலாற்று இருக்கும். அந்த மாதிரி வரலாற்றை நம்ம படைக்கதான் போறோம். அதனால வர ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் எல்லாம் சந்தோஷத்தோட இனிமே மாற்றம் வரப்போகுது, ஒளி வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு கண்டிப்பா உறுதியோட மன தைரியத்தோட யாருமே இருந்தாலும் அஞ்சாம நீங்க என்ன பண்ணுங்க, 9ஆம் நம்பர் ராஜீவ் நம்ம வெற்றிச்சரமான விசில் இருக்கும், அதை வாக்களிங்க. மேலும் வந்து பெட்டி விளையாடும் போது திருவாரூர் சட்டமன்ற தொகுதி தாவை கவசம் வரலாம் போகிறது, முன்னேற்றம் அடைய போகிறதுன்னு சொல்லி இது ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட ஒன்றிய கழக அனைவருக்கும் என்ன நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு குறைய முடிக்கும். நன்றி. உணர்ச்சி தூண்டும் உரைகள், கட்சி கொள்கைகளை வலியுறுத்தும் பேச்சு, பொதுமக்களுக்கு எளிதாக புரியும் மொழி, எதிர்கட்சிகளை விமர்சிக்கும் ஸ்டைல், தமிழக வெற்றிக் கழக கூட்டங்களில் மக்களை உற்சாகப்படுத்தும் முக்கிய பேச்சாளர், எங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செய்தி தொகுப்பாளர் சகோதரர் திரு ஆனந்தஜித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் கரகோஷத்துடன். பேரவையை கலக்க போற ஒரு மனுஷனுக்கு இதுதான் சத்தமா? பத்தல, எனக்கு கேட்கல, எனக்கு கொஞ்சம் காது வீக்கு, விசில் சத்தமே கேட்கலையே. இப்படிதான் இருக்கணும். அடுத்த 25 நிமிஷம் நம்ம இங்க போடுற சத்தம் செனட் ஆஃப் ரோட்ல ஸ்டாலின் சாருக்கு கேட்கணும். அப்படி இருந்தாதானேப்பா திருவாடனைக்கு ஒரு மெரிட். வந்து திருவாடனை அப்படின்னு ஊர் பேர், நீ போ அப்படின்னு அண்ணன் சொன்னோடனே முதல்ல எடுத்து பார்த்தா அது நம்ம தளபதியோட ஊரு.
ரெண்டாவது பேரே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு எடுத்து படிச்சா திரு ஆடு ஆணையம் இந்த ஊர் பேரு. ஆடும் ஆணையும் சேர்ந்து இங்க இருக்கிற ஆதி ரத்னபுரீஸ்வரர் கோயில்ல சிவனுக்கு பூஜை பண்ணதுனால அந்த பேராம். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கான். வாடாத ஆணை, அதுதான் திருவாடானை. கொடியில 2 யானையை வச்சிட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியாதா வாடாம யானையை எப்படி பாத்துக்கணும்னு? அண்ணா இப்ப சொல்றேன், யானை சிம்பிள் போட்ட தாவேக்காக தானே திருவாடனை. திருவாடனை தாவேக்கா விடாது, தாவேக்கா திருவாடனை விடாது. ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து திமுக ஒரு பதில் சொல்ல போறோம். அது திருவாடனைல இருந்து துவங்க போகுது. ஏன்னா நம்ம தலைவரோட ஊரே திருவாடனை தான். தமிழக வெற்றி கழகத்துல யார் பேச ஆரம்பிச்சாலும் முதல்ல சொல்ற வார்த்தை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அது என்னப்பா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்? ரொம்ப சிம்பிளுங்க. எங்களுக்கு அல்லாஹு அக்பர்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அலேலுயான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அரோஹரான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் என்னைக்கும் ஒண்ணுதான். நம்மளை இந்த பிரிச்சு அரசியல் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். இது அரசியல் வந்த பிறகுதான் அண்ணன் சொன்னாரா? இல்லையே, முன்னாடியே சொன்னாரு அழகிய தமிழ் படத்துல, நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு. இதுல எல்லாருக்கும் பொருந்தும். ஆனா அங்கங்க சில பேர் ஒளிஞ்சிருப்பாங்க, உடன்பிறப்புகள். இங்க இருந்து வீடியோ எடுத்து அனுப்புறது, ஆடியோ எடுத்து அனுப்புறது, அவங்களுக்கு மட்டும் அந்த வணக்கத்துல பங்கு கிடையாது. ஏன்டா உங்களுக்கு இவ்வளவு கோபம் திமுக மேல? 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு திமுக, இன்னும் தீய சக்தி, இன்னும் தாவேக்கா, இன்னும் தூய சக்தின்னு சொல்றீங்களே. என்னடா திமுக மேல அவ்வளவு கோபம்? எங்க ஒருத்தருக்கு கட்சி நடத்த தெரியலாம் பரவாயில்ல, ஆட்சி நடத்த தெரியலாம் பரவாயில்ல, ஒரு கூட்டமே நடத்த தெரியாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்களை ஆட்சி நடத்த விட்டா கோபம் வருமா வராதா? ஒரு மாநாடு எப்படி நடத்தணும், மாநாடு எப்படி நடத்தணும்ன்றது திமுக மறந்துட்டாங்க. உடனே எல்லாரும் பேசிக்கிறாங்க. அங்க உள்ள நடந்த டிஸ்கஷன் சொல்றேன். மாநாடு நடத்தணும், நமக்கு தான் கூட்டம் வர மாட்டேங்குது, காசு கொடுத்தாலும் அடிக்குது, ஆக என்ன பண்ணலாம் மகனே அப்படின்னு கேட்டானே, அப்பா அப்பான்னு ஒரு குரல். யாருன்னா பவள விழா பாப்பா. அது என்னடா அது பவள விழா பாப்பானா? ஒரு கட்சி 75 வயசு ஆச்சு, அது பவள விழா. அந்த பாப்பா 3 வருஷம் தான் ஆச்சு, அது பாப்பா. அதனால பவள விழா பாப்பா. அந்த பாப்பா சொல்லுது, அப்பா அப்பா விஜயண்ணா கூட்டத்துக்கு மட்டும் ஏன்பா இவ்வளவு பேர் வராங்க, நமக்கு யாருமே வரல. ஆக தம்பி விஜய் வேணாடு சீடியை போடுங்க, கடகடன் போடுங்க, கட்கடன் போடுங்க. அந்த சீடியை போட்டிருக்காங்க. ராம்ப், அந்த ராம்ப்ல எப்படி நடந்து வர்றாரு? அந்த மாநாடு விக்கிரவாண்டிலும் பாத்தீங்க, மதுரையிலும் பாத்தீங்க. அண்ணன் நடந்து வந்து எப்படி இருந்துச்சு? ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போன மாதிரி இல்ல. இவர் எப்படி போனாரு? காலையில ஐஐடில வாக்கிங் போகாத மாதிரியே போறாரு. அதுக்கு வேற அதே வெள்ளை சட்டை, சந்தன கலர் பேண்ட். அது அதே பேண்டா அது மாதிரி பேண்டான்னு எனக்கு தெரியல. விக்கிரவாண்டியில மாநாடு முடிஞ்சு 2 சட்டை 2 பேண்ட்டை காணோம். இதுக்கெல்லாமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? நம்ம ஓரம் விட்டுட்டோம். அந்த பேண்ட் எங்க போச்சு நமக்கு தெரியல. அந்த மேடையில் நடந்து போறாரு வாக்கிங் போற மாதிரி. நம்ம அண்ணன் உள்ள வரும்போது கொண்டாட்டம் தாங்கல, எல்லாம் துண்டை தூக்கி சுத்துறானுங்க. அப்படியே அவரும் துண்டை தூக்கி சுத்துறாரு. ஆர்ப்பரிப்பா இருந்துச்சு. இங்க ஒரு அக்கா மேடையில் அனௌன்ஸ் பண்ணுது, இப்பொழுது முதல்வர் வருவார், எல்லாரும் துண்டை தூக்கி சுத்தணும். என்னடா இதெல்லாம் அனௌன்ஸ் பண்றீங்க? துண்டை தூக்கி சுத்துறானுங்க. கீழே யாரோ ஒரு 5-6 பேர், அவன் யாருன்னு எனக்கு தெரியும், நான் அப்புறம் சொல்றேன். ரெடி, இந்த போக்கிரி படத்துல வருமே, நான் ரெடின்னு சொன்னேன்னு நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணா அட்டாக் பண்ணலாம். அந்த மாதிரி 1 2 3 துண்டு தூக்கி தகடாடான்னு அடிச்சானுங்க. மொத்த துண்டு மேல விழுந்துருச்சு. பாவம் மனுஷன் கதறிட்டாரு. எனக்கு நிஜமா பார்க்க பாவமா இருந்துச்சு. 1000 இருந்தாலும் சீனியர் சிட்டிசன். எல்லுவாய பூக்கலையே, சிஎம்னு கூட பார்க்கலையே, அந்த நிலைமை. இப்பதான் தெரியுது நம்ம பசங்களை கூட்டத்துக்கு கையில காலில் விழுந்து கூட்டு போயிருக்காங்க. அந்த துண்டு தூக்கி அடிச்சதெல்லாம் இவனுங்க தான். ஒண்ணு போக கூடாது, பாவம் பார்த்து போனா கம்முன்னு விடணும். இப்படி எல்லாம் போட்டா மானபங்க படுத்துறது. சரி, எல்லாம் முடிஞ்சு மேடையில் பேசணும். என்ன பேசினாரு? 234 தொகுதியிலையும் வேட்பாளரா நிக்க போறது உங்க ஸ்டாலின். கீழே இருக்க உடன்பிறப்புகள் அச்சம், ஐயோ இவர் ஒரு தொகுதியில் நின்னாலே ஜெயிக்கிறது கஷ்டம், 234 தொகுதியில் இவர் வச்சு நாங்க என்ன மாறடிக்க போறோமோன்னு. அதேங்கிறது காப்பி வச்சு பார்த்தா மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய். இப்படி சொன்னா எப்படி இருக்கு? நான் தான் 230 தொகுதி நிக்க போறேன்னு சொன்னா எப்படி இருக்கு? சரி, இதெல்லாம் முடிஞ்சோன்னு பவளோட பாப்பா, அப்பா எல்லாம் நீ பண்ணிட்டு எனக்கு ஒண்ணே ஆக எடுத்துக்க மகனே என்னன்னு பார்த்தா. இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.